அண்ணா, என்னண்ணா இங்க வந்து படுத்திருக்க? உனக்கு வந்து சோதனையா? அக்கா ஏதாவது வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களா? சும்மா களைப்பா இருக்கேன்னு படுத்த. வீட்டுல படுக்க பயமா இருக்குப்பா. என்னன்னா சொல்றீங்க? யோ, நீ எல்லாம் செய்தி பாக்குறியா இல்லையா? உன்ற வீட்டுல எப்படி நிம்மதியா நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற? ஆம்பளைங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கே பயந்து போய் பதறி தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறானுங்க. ஆனா நீ நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து நின்றுட்டு இருக்கிற. பாத்தியா, உன்ற ஒண்டாட்டி உனக்கு பாயசத்தை போட்டுற போகுது. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. யோ, டிவி எல்லாம் பாக்குறியா இல்லையா நீ? நியூஸ்ல அவ கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஒவ்வொரு பொண்டாட்டிங்களும் விதவிதமா புருஷனுங்களா கொண்டுட்டு இருக்கிறாளுங்க. இப்ப புருஷனை கொல்றதா ட்ரெண்டா. ஆயா, ஒரு பொண்ணு அனிமூன் கூட்டிட்டு போறேன்னு மழையில தள்ளி புருஷனை கொண்டுச்சு. ஒரு பொண்ணு மாசால வெஸ்த கலக்கி கொடுத்து கொண்டுருச்சு. இன்னொரு பொண்ணு பாய் ஃப்ரெண்டுக்காக புருஷ குழந்தை எல்லாத்தையும் கொண்டுருச்சு. யோ, காலம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. இவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா கூட நமக்கு பிரச்சனை இல்லையா? சோத்துல எதுவும் கலக்காம இருந்தா போதும். என்ற முப்பாத்தால அப்படி கிடையாதுண்ணா. நீங்க மத்த பொம்பளைங்க மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. யோ, எங்க பொண்டாட்டிங்களாவது எங்க மேல கோவமா இருந்தா தான் சோத்துல வஸ்த வைப்பாளுங்க. ஆனா ஒன்றரை பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாலே சோத்துல வஸ்த வைப்பா. போன வாரம் சர்க்கரைக்கு பதிலா எலி மருந்த கலக்குறாளே, மறந்துட்டியா என்ன? அது ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அதுக்கு போய் விஷத்தை கலக்கி கொடுக்குற அளவுக்கு அவ கொடுமைக்காரி இல்லைண்ணா. யோ, எங்க பொண்டாட்டிங்களையாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம். நல்லா அடிப்பாளுங்க, அதுக்கப்புறம் சோறு ஓட்டி எங்களை வளர்ப்பாளுங்க. ஆனா ஒன்றரை பொண்டாட்டி உன்னை அடிக்க மட்டும்தான் செய்வா. பிளாஷ்பேக்கெல்லாம் யோசிச்சு பாரு. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? யோ, அந்த காலத்துலாம் புருஷனுங்களுக்கு பயந்து போய் பொண்டாட்டிங்க இருந்தாளுங்க. இப்போ பொண்டாட்டிங்களுக்கு பயந்து புருஷனுங்க மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. இன்னும் சில பேர் மாறு வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. நானே வீட்டுக்கு போக பயந்து தயா இங்க வந்து படுத்தேன். வீட்டுல போய் தூங்குன்னு வச்சுக்கோ, கோவத்துல குழவிக்கலை தூக்கி மண்டையில ஓட்டலும் போட்டுருவா. இனிமேல் அவனுங்க கொடுக்குற சாப்பாட்டை பூனைக்கோ நாய்க்கோ வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடு. முக்கியமா வீட்டுல தூங்கவே தூங்காத. நீ தூங்கிட்ட எதையாவது வச்சு உனக்கு கொன்னே போடுவாளுங்க. அதனால வெளியே ரூம் போட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போ. கலிகாலங்கிறது கரெக்டா தான் இருக்குது. பொண்டாட்டிங்களை நம்பவே முடியலப்பா.